நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேல வரப்போகிற ஜேஇ என்டிபிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான 15 பொது அறிவு பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்கலாம். ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம அந்த 15 கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், காற்று நகரம் என்று எதை அழைக்கிறோம்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சிகாகோ. காற்று நகரம் என்று எதை அழைக்கிறோம்? சிகாகோ. ரெண்டாவது கொஸ்டின், ஒலிம்பிக் கொடி எந்த ஆண்டில் அறிமுகமானது? ஒலிம்பிக் கொடி எந்த ஆண்டில் அறிமுகமானது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1920. மூணாவது கொஸ்டின், தடுக்கப்பட்ட நகரம் எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லரசா. தடுக்கப்பட்ட நகரம் எது? லரசா. நாலாவது கொஸ்டின், நைஜீரியா நாட்டில் எத்தனை மொழிகள் உள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 420 மொழிகள். நைஜீரியா நாட்டில் எத்தனை மொழிகள் உள்ளது? 420 மொழிகள். அஞ்சாவது கொஸ்டின், இந்தியாவின் மிக உயர்ந்த விருது என்ன? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா. இந்தியாவின் மிக உயர்ந்த விருது என்ன? பாரத ரத்னா. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விருது, உயர்ந்த விருது அப்படின்னா பாரத ரத்னா. இந்தியாவில் நிறைய விருது இருக்குது, எக்கச்சக்கமான விருது இருக்குது. என்னென்ன விருது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியாவில் நிறைய விருது இருக்குது. அந்த விருதை காட்டிலும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த விருது அப்படின்னா பாரத ரத்னா விருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லா எக்ஸாம்லுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆறாவது கொஸ்டின், விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான். விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு எது? ஜப்பான். ஜப்பான் பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளியிலேயே வைரம் தயாரிச்சிருக்காங்களாம். ஸோ அது முதல் நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்வெளியில் வைரம் தயாரித்த முதல் நாடு ஜப்பான். ஸோ நல்லா நம்ம வச்சுக்கோங்க. ஏழாவது கொஸ்டின், ஓமன் தலைநகரம் எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்கட். ஓமன் தலைநகரம் எது? மஸ்கட். எட்டாவது கொஸ்டின், பள்ளிக்கூடத்தை முதலில் உருவாக்கியவர்கள் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரோமானியர்கள். பள்ளிக்கூடத்தை முதலில் உருவாக்கியவர்கள் யார்? ரோமானியர்கள். ஒன்பதாவது கொஸ்டின், சிப்பியில் முத்து விளைய எத்தனை ஆண்டுகள் ஆகும்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆண்டுகள். சிப்பியில் முத்து விளைய எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 15 ஆண்டுகள். பத்தாவது கொஸ்டின், ஜப்பானின் சுதந்திர தினம் எந்த நாள்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 29ஆம் தேதி. ஜப்பானின் சுதந்திர தினம் எந்த நாள்? ஏப்ரல் 29ஆம் தேதி. 11வது கொஸ்டின், ஜனவரி ஆண்டின் தொடக்கமானது எப்போது சேர்க்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1752. ஜனவரி ஆண்டின் தொடக்கமானது எப்போது சேர்க்கப்பட்டது? 1752. 12வது கொஸ்டின், இத்தாலியின் தலைநகரம் எது? ரோம். இத்தாலியின் தலைநகரம் எது? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரோம். 13வது கொஸ்டின், இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி மாவுலங்கர். ஜிவி மாவுலங்கர். இந்தியாவின் முதல் சபாநாயகர் யார்? ஜிவி மாவுலங்கர். 14வது கொஸ்டின், தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆனைமுடி. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. 15வது கொஸ்டின், நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ என்டிபிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான 15 பொது அறிவுகள் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் அண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனோட சந்திப்போம். நன்றி.